இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகுது இந்த டியூப், ஆயில் டியூப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேக்ஸ் ஆயில தான் இருக்கு. வெயிட் மேலே அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா கூட இந்த இது வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஊற்றுற ஆயில் வந்து டூட்டி ஆயில், இதை நம்ம வாங்கி ஸ்பேர் வச்சிருப்போம் எப்பவுமே வீட்டில். வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே, அதனால வந்து நம்ம வீக்லி மெயின்டெனன்ஸ் பார்த்துருவோம் அந்த வண்டிக்கு. என்ன யூஸ்வலா பார்ப்போம் அப்படின்னா ஆயில் பம்ப் நம்ம யூஸ் பண்றதால சைடு டோர்ல ஆயில் குறைஞ்சிருக்கா, இல்லை ஆயில் எந்த அளவுக்கு இதா இருக்கு. ஏன்னா நான் எவ்ரி வீக் சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆயில் செக் பண்ணிடுவேன். இருக்கா இல்லை குறையுதால ஆயில் பம்ப் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. இல்லை அப்படின்னா பார்க்க மாட்டோம்னா நம்ம இன்ஜின் இதாகிடும். அதனால ஆயில் செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டாமையே வச்சிருக்கிறதால நீங்க ஓட்டுவோம். அப்போ அந்த சைட் டோரை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட் டோரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ரன்னிங்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் டோர் வந்து கழிஞ்சு விழுந்துடும், இல்லை அப்படின்னா அது உடஞ்சிரும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போலாமா? நம்ம போன வாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குப்பையிலேருந்து அந்த வண்டியை எடுத்து நிறுத்தி தொடச்சி, வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணணும். வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், டைம் இல்லை. அதனால தொடச்சி மட்டும் எடுத்து நிறுத்திருக்கேன். ஆயில் செக் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ரவுண்டிங்கே போகலாம். இதுதான் நம்ம ரெகுலர் ஸ்பாட்டு நம்ம செக் பண்றதுக்கு. கொஞ்சம் வாட்டமா இருக்கு. இந்த பக்கம் சேரை போட்டு உட்காந்து இந்த சைட் டோர்லாம் கழட்டுறது. நான் சொன்னேன் இல்லையா அந்த சைட் டோர், இந்த டோர் தான். இது பார்த்து சைட் டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அலைன்மெண்ட்டே வந்து கரெக்டாக உட்காந்துருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இது கரண்ட்டும் வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே யூஸ்வலாக அப்படி இந்த மாதிரி வரும்போது நான் அப்படியே அழுத்தி விட்டுருவேன். இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்றதையும் நான் காமிக்கிறேன். ஆனால் இந்த லாக் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கும். இதை வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதுல. அதே மாதிரி இந்த பக்கமும் டோருக்குமே வந்து நம்ம எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணல, இருக்கிற டிஃபால்ட்டே வந்து உட்காந்துருச்சு. இது நம்ம எதுவும் கழட்ட போகிறது கிடையாது. இது ஆடும். ஸோ இதை ஆடி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆல்ட்ரேஷன் என்னங்கிறத நான் உங்களுக்கு கழட்டியே காமிக்கிறேன். ஏன்னா இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் உடஞ்சிரும் இந்த ப்ரெஷரை நமக்கு கொடுக்கும்போது. இல்லை அப்படின்னா அது கலந்துக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் பட்டறையில் கொடுத்து ஒன்று பண்ணியிருந்தோம், அதை காமிப்போம். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஊற்றுற ஆயில் வந்து டூட்டி ஆயில், இதை நம்ம வாங்கி ஸ்பேர் வச்சிருப்போம் எப்பவுமே வீட்டில். இது ஒரு 280 ரூபா, கடையில் ஒரு 250 அந்த மாதிரி கொடுப்பாங்க நமக்கு. டூட்டி ஆயில்னு கேட்டிங்கன்னா சைடில் டோர் ஊற்றுறதுக்கு வந்து வச்சுக்கலாம் வீட்டில். சண்டே வந்து நான் செக் பண்ணிடுவேன், ரெகுலர் செக்அப் பண்ணிடுவேன். பண்ணிட்டா பெஸ்ட்டு. சரி, இந்த டோர் நான் கழட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கீயோட சப்போர்ட்டில் லைட்டாக நிற்கும். இதை கழட்டும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கழட்டுங்க, இல்லை அப்படின்னா உடஞ்சிடும் பிளாஸ்டிக். கழட்டியாச்சு. நம்ம டூட்டி ஆயிலோட டேங்க் நம்ம வச்சிருக்க, நம்ம வேலை பார்த்து வச்சிருக்க டேங்க் இது. காட்டில் தான் வந்து மேக்ஸிமம் நிற்கும். ஸோ இதில் தான் உட்கார வைப்போம். இதில் உட்கார வச்சோம் அப்படின்னா இந்த இடம் தேய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இதில் அதிகமாக நிற்காது. சம்டைம்ஸ் இது கலண்டுடும். இது கலண்டது அப்படின்னா இதுவும் கலண்டு கீழே விழுந்துடும். இது இந்த புஷ் இருக்கும், இந்த ரப்பர் புஷ், இது கட் ஆகிடும், அடிக்கடி கட் ஆகும். அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் வெல்டு, இது பிளாஸ்டிக் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கில் இதே மாதிரி ஒரு இதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வரும்போதே இதுக்கு லாக் வரும். ஆனால் அது கட் ஆகிடும். நமக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அது ஆல்டர்னேட்டிவ். இது ஒரு டைம் நான் ரன்னிங்கில் போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகி கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. நல்ல வேலை இது ஃபுல்லாக உடையில, ஃபுல்லாக ஆஃப்டர் பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக உடையில தப்பிச்சிருச்சு. அப்போ நான் எடுத்து பக்கத்தில் கடையில் கொடுத்துருந்தேன், வெல்டிங் பட்டறையில். என்ன பண்ணலான்னு கேட்டப்போ என்ன பண்ணலாம்னு அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் இந்த இதை ஹோல்சேல் காமிச்சிட்டேன். இது இப்படி தான் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. என்னன்னா இது நம்ம உட்கார வைக்கும்போது இந்த பேலன்ஸ், இந்த வெயிட் பேலன்ஸு, இது வந்து அழுந்தும். இது அழுந்தும் போது இது மேலே கீழே போயிட்டு வரும்போது ஜர்க் ஆகும்போது இது உடஞ்சிரும், மேக்ஸிமம் இது உடஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு பாரு. இந்த டியூப் வந்து மாற்றணும் நம்ம அப்படின்னா. அவர் ஆக்சுவலாக அந்த சைடு வரல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணி 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டு இந்த பிளாஸ்டிக்கில் உள்ளே ஏற்றிட்டாரு. ஸோ இது கட் ஆகாத மாதிரி. சப்போஸ் ஏதாவது வெயிட் மேலே அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா கூட இந்த இது வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும்.
அதாவது இந்த போர்டு வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி மேலே வந்து லாக் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. இந்த லாக்குமே ஃபிக்ஸ்டாக இருந்தால் இது உடஞ்சிரும். இது ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னா எங்கேயும் நம்ம வெயிட் இப்போ மேடு படத்தில் விட்டு ஏறணும் அப்படின்னா இது அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நமக்கு இது இந்த ஆக்ஷன்லேயே இருக்கும். இந்த ஆக்ஷன்லேயே இருக்கும். ஸோ அப்படி ஆக்ஷன்லேயே இருக்கும்போது இது வந்து ஒரு டேமேஜ் ஆகாது, உடையாது. ஸோ அதனால் ஒரு ஐடியா பண்ணி பண்ணாரு. பட் ஓகே தான், இது வரைக்கும் எதுவும் ஆகலை. ஆல்மோஸ்ட் இயர் ஆகிடுச்சு, அது ஆகலை. இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இது நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டீல்லே செஞ்சு போடணும். ஸ்டீல்லே செஞ்சு போட்டோம்னா அது ஒன்றும் ஆகாது. இந்த லாக் ஓகே தான். இந்த 2 ஸ்க்ரூவுமே வந்து டைட்டாக பிடிச்சிருக்கு. சப்போஸ் மறுபடியும் ஏதாவது டேமேஜ் ஆனாலோ உடஞ்சாலோ மறுபடியும் நான் ஒட்டியே கொடுத்து புதுசாக ஆன் பண்ணிக்க வேண்டியதான். பட் அந்த பக்கம் டோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ இல்லை. ஏன்னா அது கரெக்டாக உட்காந்துச்சு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே புதுசாக ஒரு ஆங்கிள் கொடுத்து இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்து இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. ஸ்க்ரூ கொடுத்து டைட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் வெயிட் பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா இது உடஞ்சிடும். பார்த்துக்கோங்க. அது டேமேஜாக இருக்குது இந்த டியூபு, ஆயில் டியூபு. இதை கவனிக்காம விட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் பாஸ் ஆகாது. ஸோ இந்த டியூபை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து மாற்றணும். டியூப் வந்து வெடிச்சிருக்குது, பழைய டியூப் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். அப்பப்போ இது கவனிக்கல. சப்போஸ் ஒரு கரண்ட் வச்சு ஆயில் இங்கே லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா ஆயில் தனியாக போயிட்டு இருக்கோம். நமக்கு ஆயில் குறையும். பட் ஆனால் இன்ஜினுக்கு வந்து கரெக்டான பிறகு போகாது, ஏர் உள்ளே சேர்ந்து போகும். நம்ம இந்த டியூப் வந்து மாற்றி ஆகணும். இந்த டியூப் மாற்றிட்டு தான் நம்ம வண்டி வெளியே எடுக்கணும். பெட்ரு பார்க்காம விட்டோம் அப்படின்னா டியூப் வெடிச்சு இன்ஜின் ஆயில் போகாது, இன்ஜின் சீஸ் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம டைட்டாக போட்டு ஒன்று 2 பக்கமும் வெடிச்சிருக்குது, அடியிலையும் வெடிச்சிருக்குது. ஆயில் லீக்கேஜ் ஆகுது. டியூப்பை கட் பண்ணி நம்ம போடலாம். ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டேங்கில் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம எதுவும் புதுசாக ஊற்றலை. இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து சின்ன கேப் இருக்குது. ஸோ இதை கழட்டிட்டு இந்த இடத்துல புஷ் வைப்பாங்க. இந்த இடத்துல புஷ் வச்சு நம்ம உள்ள அழுத்திக்கலாம். இந்த சாரி கார்டு வந்து நான் ரீபெயிண்டிங் கொடுக்கணும். ஸோ பிளாக்கோட பவுடர் கோட்டிங்க்கு நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஆயில் டியூபே வந்து லைட்டாக கட் பண்ணி அதே உள்ள ஏற்றலாம். அப்படி இருந்தால் புதுசாக வாங்கி போட்டுக்கலாம். ஆயில் வருது. டியூபை கட் பண்ணி தான் போடணும். கட் பண்ணியாச்சு. லென்த் அடியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வச்சிருந்தேன். அதனால் அதையே கட் பண்ணி போட்டுருக்கேன். புதுசு மாற்றலை. கலடாத மாதிரி அதை உள்ளே ஏற்றி விட்டுருங்க. எனக்கு டியூப் வந்து கொஞ்சம் பழைய டியூப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெடிக்கிற கண்டிஷன் வருது. அதனால் டியூப் புதுசாக ஒன்று மாற்றிக்கிறது பெட்ரு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வெடிச்சிருச்சு. நமக்கு இது கிழிஞ்சிருந்துச்சு 2 பக்கமும். இது 2 பக்கமே இப்படி கிழிஞ்சிருக்குது. நான் கவனிக்காம விட்டுருந்தோம்னா இது ஓப்பன் ஆகி ஆயில் கீழே நிற்காமல் நம்ம வண்டி உள்ளே போகாமல் கீழே போயிடும். இது ஆயில் போகலாம், இன்ஜின் சீஸு. ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப மேண்டேட்டரியாக எவ்ரி வீக் வந்து ஓப்பன் பண்ணி ஆயில் டேங்க்கு அந்த டியூப்லாம் எங்கே லீக்கேஜ் இருக்கா, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட்டரி கண்டிஷன் செக் பண்ணுங்க. ஏதாவது ஒயரிங் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜென்ரல் செக்கப்லாம் முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஆயில் செக்கப் பார்த்தாச்சு, ஆயில் டியூபுமே கட் பண்ணி போட்டாச்சு. நம்ம புதுசாகவே ஒரு ஆயில் டியூப் மாற்றிடுவோம். அதுதான் பெட்ரு நமக்கு. நான் இதை கரெக்டாக உட்கார வைக்கிறேன் பாருங்க.
ஸோ இதை உட்கார வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த இதில் வந்து இங்கே ஒரு புஷ் வைக்கணும். அந்த புஷ் இல்லை, நான் புஷ் வாங்கி போட்டு நான் உட்கார வச்சிடறேன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி உட்காராது. அந்த அடியில் இருக்க அந்த லாக்கை கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. இதை நம்ம இந்த வாரம் பண்ண வேலை.